வந்து காவேரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவங்களுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி வந்து சாலட் பண்ணி தராரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து கலக்கி வந்து கொடுக்குறாரு. கஞ்சி வச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து சாப்பிடாம இருக்க காவேரியை வந்து ஊட்டி விடுறாரு. அதெல்லாம் தெரியாது காவேரி, நீ இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற காவேரி அப்படின்னு நெகிழ்ச்சியடைகிறாங்க. கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என்னால் இதை வந்து தாங்கவே முடியலைங்க. நீங்கள் இந்த அளவு வந்து என் மேலே பாசம் காட்டுறத என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் அம்மா கூட வந்து என் கூட இருந்தால் அவங்களுக்கு எங்கே வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் கூடவே இந்த மாதிரிலாம் செய்கிறீங்களேங்க. ஏன் விஜய் இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்னடி நீ இப்படி அழுதுட்டுருக்க, இதில் ஒரு சுயநலமும் இருக்குடி அப்படின்றாங்க. என்னது சுயநலம்? ஆமாம், பின்ன நீ அஃபெக்ட் ஆனால் என் குழந்தைய அஃபெக்ட் ஆகும்ல அப்படின்ற. அடப்போவி, அப்போது நான் அஃபெக்ட் ஆனால் பரவாயில்ல, குழந்தை மட்டும் உனக்கு நல்லா இருக்கணும், அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு, ஏண்டி அழுவுற அப்படின்னோடனே, பின்ன என்ன நீ என் மேலே பாசத்தோட குழந்தை மேலே தான் அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நீ குழந்தை வந்தோடனே எனக்கு கவனிக்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன், இப்படிலாம் என் மேலே பாசம் காட்ட மாட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் காவேரி, நான் சும்மா சொன்னேன் காவேரி, ஏன் காவேரி இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, உங்ககிட்ட எப்போ நான் விளையாடுவேன்ல அந்த மாதிரி தாண்டி விளையாண்டேன், மற்றபடிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் அப்படி யோசிப்பேனா, என்னை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தை நீ தான் காவேரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏங்க வேணாம், சொன்னால் கேளுங்க, கிட்ட வராதிங்கண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாது காவேரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரி நிகழ்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து யோசிக்கிறாரு. உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாரு. இங்கே வந்து இதை பார்த்துட்டு வந்து அப்படியே பின்னாடியே ஓடி வராங்க. வந்து யமுனா யமுனா வந்து என்ன பண்ணுறாங்க, பின்னாடி கேட்குறாங்க. யமுனாவை பார்த்துட்டாரு நிவின். உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, எதுக்காக என் பின்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏதோ ரகசியமாக கால் பண்ணுறீங்களா, அதான் வந்து நிற்கிறேன் அப்படின்றாங்க. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமாக இல்லையா, உங்களுக்கு இப்படி பண்ண அசிங்கமாக இல்லையா, நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, காவேரி அக்காவுக்கு இந்த மாதிரி அம்மா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு தானே ஃபோன் பண்ண பார்க்குறீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதுதானே அப்படின்னோடனே, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன் சொந்த அக்காவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கா, ஆனால் ஒரு வாட்டி கூட நீ போய் பார்க்கல, ஆனால் நான் ஃபோன் பண்ணி எங்கே கேட்ட போகிறோன்னு சொல்லிட்டு பயத்தில் ஓடி வர, சே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, சே உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா. ஆமாம், என்ன நினச்சா இப்படி கேவலமாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, அது கூட தெரியாமல் என்ன குறை சொல்கிறீங்களா, நீங்கள் பண்ணது நல்ல வேலையா அப்படின்ட்டாங்க. சே உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, உங்ககிட்ட பேசுறது ஒன்று தான், பேசாமல் இருக்கிறது ஒன்று தான், உங்ககிட்ட போய் பேசுகிற பாரு என்ன சொல்லணும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் ஒளிஞ்சு போனாலும் நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும், அப்போ தானே இருக்குது, தெரியும் போது பார்த்துக்கலாம், இவகிட்ட நம்ம ஏதாவது சொல்ல போனால் அது பெரிய விஷயமாகி ஊருக்கே வந்து சொல்லிடுவா, அது முன்ன ஏற்கனவே காவேரி பிரச்சனை இருக்கா, இன்னும் பிரச்சனை ஆகிடும், அதுக்காக தான் வாய் மூடினா இருக்க வேண்டியது, இல்லது இவ பண்ணுற வேலைக்கு இவளுக்கு பதிலுக்கு பதில் எனக்கு கொடுக்கறதுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு நம்ம நிவின். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜய் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்னடி என்னையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க, சாப்பிட்றி இப்போ தானே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துறீங்க, மறுபடியும் எங்கே கொடுக்குறீங்க, கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் காவேரி, உனக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அப்போ தான் சீக்கிரமாகவே உனக்கு குணமாகும், எனக்கு தெரியும் டி அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போது திடீர்னு பார்க்குறாங்க காவேரியை. ஏய் காவேரி அப்படின்னு, என்னங்க ஏய் பாரு கையில் இருந்ததெல்லாம் மறைஞ்சிடுச்சு, முகத்தில் கூட பாரு நிறைய இருந்ததில்ல எல்லாம் மறைஞ்சிச்சு பாரு, அப்படியாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாரு காவேரி அப்படின்னோடனே, ஆமாங்க எப்படிங்க அப்படின்னோடனே, பார்த்தல சீக்கிரமாக மறைஞ்சிச்சு பாரு, நான் கொடுக்குறத குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், இப்போ பார்த்தியா இந்த ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டதால தான் உனக்கு சீக்கிரமாக குணமாக இருக்குது, இப்போவாவது புரிஞ்சுக்கோ, சாப்பிடு காவேரி அப்படின்னு சிரிக்கிறாங்க காவேரி விஜயை பார்த்து.